அழகியன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆரோக்கியமான கஞ்சி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிறு பருப்பை லேசாக வறுத்து தண்ணியில் சேர்த்துக்கோங்க. அரை கப் கருப்பு கவுனி அரிசியை சேர்த்துக்கிட்டேன். இந்த ரெண்டையும் வச்சு தான் நம்ம கஞ்சி செய்ய போகிறோம். 2 பச்சை மிளகா, மட்டன் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். நான் அங்கேயே கொத்தி வாங்கிட்டு வரல, ஏன்னா அது மரத்துகள்கள்லாம் விழும். அதனால் நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிட்டேன். பாத்திரம் சூடான பிறகு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்து வதக்கிக்கிட்டேன். ஒரு தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வதங்கணும். வதங்கிட்ட பிறகு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுத அதில் சேர்த்து எல்லாமே நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். நம்ம பிரியாணிக்கு செய்கிற மாதிரியே தான் இது. அப்புறம் புதினா இலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வதங்கினங்க. இப்போது நம்ம எடுத்து வச்ச அந்த அரிசிக்கு 3 கப் தண்ணி, ஏன்னா இதுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம குக்கரில் ஒரு 4-5 விசில் தேவைப்படுங்க. அது வேகட்டும். அதுக்குள்ளே இந்த கோலத்தை பார்க்கலாம். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொல்லி நல்லா படிச்சுட்டு மீண்டும் அடுப்பங்கரையே நம்ம ராஜாகமாக ஆகிடுது. நம்ம எவ்வளோ தான் உயர் பதவியில் இருந்தாலும் சமையலறை நமக்காக எழுதப்பட்டிருக்கு. நான் மயிலாப்பூர் சாந்தி விகார் காம்ப்ளெக்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே பக்கத்துலேயே ஒரு செருப்பு கடை பாய் இருந்தார். அவங்க லஸ்ஸில் இருக்கிற மசூதிக்கு போவாங்க. அங்கேருந்து நோன்பு கஞ்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு நாள் எனக்கு கொடுத்தாங்க. மேடம், நீங்கள் குடிச்சு பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நான் டேஸ்ட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது பாய் அப்படின்னு சொன்னேன். தினமும் எனக்கு அவர் கொடுக்க ஆரம்பித்தார். இந்த கஞ்சி குடிச்சு தான் நான் உடம்பே கொஞ்சம் ஏறிச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கஞ்சி. இப்போ நோன்பு வைக்கிறவங்க கருப்பு கவுனி அரிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆரோக்கியமும் கூட. பாஸ்மதி ரைஸு, பொன்னி அரிசி, பச்சரிசி, ஒவ்வொரு அரிசிலையும் நம்ம சமைக்கும்போது வெவ்வேறு விதமான சுவையை தரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அரிசி டேஸ்ட்டு பிடிச்சிருக்குன்னு. எந்த வேலையும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. பெண்கள் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள முயற்சி செய்யணும். இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கோல வீடியோவை எடுத்தது என்னுடைய மகள் தான். சாருக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குன்னு வெறும் சமையல் வீடியோ தான் எடுப்பேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து எடுங்க விசில். உடனே எடுக்காதீங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் நம்ம கௌஷிஸ் நெய் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோவில் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப சுவையாக இருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அழகியன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.